முதல்ல எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா உட்காரணும். இவங்க இதில் எல்லா எதிர்கட்சிகளும் இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சுக்கின்னு காங்கிரஸை டம்மி பண்ணுறது தான் இவங்க வேலையானுக்கிறாங்க. இவங்கள மாதிரி அவங்க கூட இருக்கிறவர்களே இவங்கள மாதிரி பைத்தியக்காரன கட்சி தலைவரும் எவனுமே இருக்கிறாரு. காங்கிரஸை எல்லாம் குறை சொல்கிறானுங்க. ஆனால் காங்கிரஸ்னால தான் இத்தனை கட்சிகளும் இன்னுக்கும் உயிரோட்டமாக இருந்துருக்குது. ஆனால் இன்னொரு 5 வருஷத்தில் மொத்த கட்சி பிஜேபின்ற சர்வாதிகார கட்சி இவங்களை ஒழிச்சிடும். இவங்களுக்கு அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இவங்க நம்ம பிஜேபி எதிர்க்கணும், காங்கிரஸ் சேர்ந்தோம். ஆனால் காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாது, காங்கிரஸை ஒழிச்சிடணும் வச்சுக்கணும். ஆனால் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, ஆமாம் வளர்ந்துடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளடி வேலை. இப்போ இந்த நிதிஷ் பீகார் என்ன ஆச்சு, மகாராஷ்டிரா என்ன ஆச்சு, அயோக்கிய பசங்க இவங்க உள்ளுக்குள்ளே உட்கார வச்சுக்கின்னு இப்போ தமிழகத்துலையும் இதே வேலை தான். காங்கிரஸ் ஒன்று அங்கே நான் எனக்கு சிஎம் பதவி கொடுன்னு கேட்கல. அப்படி இருக்கும் இவனு தான் சிஎம் ஆகணும். அப்போ கூட அந்த சூடு சொன்ன இல்லாமல் எல்லாத்தையும் இதெல்லாம் மிகப்பெரிய மோசடியான ஒரு தேர்தலுங்க.